ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்புற மேடையாக பொதுநல வழக்குகளை தரம் குறைக்க முடியாது அப்படின்னு நேற்று உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதாவது சட்ட விதிமீறல்களை சுட்டி காட்டணும், சட்ட மீறல்கள் அரசு செய்யுது அப்படின்னு சுட்டி காட்டினீங்க, அதுல ஒரு பொதுநல வழக்கு போட்டீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். நீங்க அது தொடர்பாக இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் அதை ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்துறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல சமயங்கள்ல இப்ப ஒரு கோயில் இருக்கு, கோயிலுக்கு பக்கத்துல வர்றது இந்த கோயிலுடைய புனிதத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது பொத்தாம் பொதுவா சொல்றது. எந்த விதத்துல புனிதத்தை பாதிக்கும்? இப்ப தமிழ்நாட்டுல நிறைய கோயிலை சுத்தி கடை இருக்கு, கோயிலுக்குள்ளே எல்லாம் கடை இருக்கு, இதெல்லாம் புனிதத்தை பாதிக்கலையா? கேள்வி வராதா? இது மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்படும். அதுக்கு இன்னொன்று என்னன்னா, நம்மளோட கோயில்கள்ல ரொம்ப பெரிய ஒரு இடைஞ்சல் என்னன்னா, அங்க இது ரெஸ்ட் ரூமே கிடையாது பெரும்பாலான கோயில்கள்ல. ஆனா நீங்க இதுல போய் பாருங்க, வெஸ்ட்ல போய் பாருங்க, எல்லா சர்ச்சு எல்லா இடத்துலயுமே தூரத்துல அவங்க ரெஸ்ட் ரூம் வச்சிருப்பாங்க. இது நம்மளோட கோயில்கள்ல சில சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்கு, சந்தேகமே இல்லாம. இவர் அந்த காலத்துல கிறிஸ்துநாதர் கோயிலுக்குள்ள இருந்த இதெல்லாம் கடையெல்லாம் விரட்டி விட்டு என் தந்தையின் இருப்பிடத்தை மாசுபடுத்தாதுன்னு சொன்னதை நம்ம பார்த்திருக்கோம். இதையெல்லாம் பண்ணணும்னு கேட்க மாட்டாங்க. பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் நான் ஜனங்களுக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். பொத்தாம்பதோ ஒரு கேஸ் போடுறாங்க. அது ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காங்க. நீங்க என்னென்ன விதிமீறல் இங்க நடக்குன்னு சொல்லுங்க. அந்த விதிமீறல் நடந்தா அதை பரிசீலிப்போம். அதை விட்டுட்டு அவங்க இது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க, அந்த அந்த இதையை நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரி கிடையாது. அப்ப கவர்மெண்ட் பாலிசி எடுக்க முடியாம போயிடும் அப்படின்னு ரொம்ப கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 400 மீட்டருக்கு அந்த பக்கத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, இங்க கோயிலுக்கு பக்கத்துல புது பஸ் ஸ்டாண்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அது கொள்கை முடிவு அரசு எடுக்கணும். ஓகே, இந்த சட்டமீறல்ங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனா பிரேயர்ல அது இல்லையா அப்படின்னு தெரியல. அது தொல்லியல் சட்டங்களுக்கு விரோதமானது, விதிகளுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கு விரோதமானது இங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. தொல்லியலுடைய எந்த சட்ட விதிமுறைக்கு விரோதமானதுன்னு சொல்லணும்ல. சும்மா 19 தொல்லியலுக்கு விரோதமானதுன்னு சொல்லிட்டா சரியில்லை. அது பழைய கோயில்கள் எல்லாத்துக்கும் அப்படி சொல்ல முடியும். அது மாதிரி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குங்கிறாங்கல்ல, அதான் இதெல்லாம் தாங்க மக்களை குழப்புறது. நான் சில கேள்வி கேட்கிறேன். நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். பழைய பஸ் ஸ்டாண்டுடைய கெப்பாசிட்டி என்ன? எந்த கெப்பாசிட்டி தேவைப்படுது? அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நிலம் இருக்கா? அப்ப இந்த இடத்தை தவிர மற்ற இடம் பொருத்தமான பழைய பஸ் ஸ்டாண்ட் ஊருக்கு நடுப்புறத்துல இருந்திருக்கலாம், எல்லா இடத்துக்கும் போறதுக்கு வசதியா இருந்திருக்கலாம். அப்ப அதுக்கு பக்கத்துல இன்னொரு இடத்த பார்க்கணும். இதையெல்லாம் கவனத்துல வச்சு அரசு இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கலாம். இது எல்லாமே கோர்ட் பார்க்கும். நீங்க விவரத்தை சொன்னீங்கன்னா கோர்ட் பார்க்கும். விவரமே சொல்லாம பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு அதனால இது கட்டக்கூடாதுன்னு சொன்னா அதை கோர்ட் பார்க்காது. ஆனா எக்ஸிகியூட்டிவ் தான் இதை முடிவு செய்வதற்கு சரியான அதிகாரம் படைத்தது. கோர்ட் இல்ல, ஜுடிஷியரி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சரியான வார்த்தை. ஆமா ஆமா, ஏன்னா அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் வேலை இல்லாம போயிருமே. ஆமா, எல்லாமே கோர்ட் தான் முடிவு எடுக்குன்னா எக்ஸிகியூட்டிவ் வேலை இல்லாம. ஆனா பல எக்ஸிகியூட்டிவ் டிசிஷன்ஸ் கோர்ட் எடுக்குது இல்ல சார்? ஆமா, எடுக்குது. அது தவறு. அதாவது கோர்ட் தன் விருப்பம் போல் கற்பிச்சுக்கிறாங்கிறது உண்மைதான். ஆனா இன்னொன்னு சொல்றேன், குடிநீர் வழங்குவதை விரைவுபடுத்துங்கன்னு கோர்ட் சொல்லுதுன்னு வைங்க, இது எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் தான். ஆனா எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணாம இருக்கிறதுனாலதான் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதை நம்ம மனசுல பார்க்கணும். இது மாதிரி பல சமயங்கள்ல எக்ஸிகியூட்டிவ் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கும்போது நீதிமன்றம் தலையிட வேண்டியது அவசியமாகிறது. அது ஒரு ஆனா சில சமயங்கள்ல எக்ஸிகியூட்டிவ் ஒரு வேலையை செய்யாம இருந்தா சாட்டை எடுத்து சவுக்கு எடுத்து அடிக்கிறதுக்கு ஜுடிஷியரிக்கு பவர் இருக்கா? அறிவுறுத்துறதுக்கு பவர். மக்களுக்கு ஹெராஸ்மெண்ட் இருக்கும் பொழுது அறிவுறுத்துறதுக்கு பவர். பெரும்பாலான இடங்கள் அப்படி அறிவுறுத்தத்தான் செய்யணும். ஆனா ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போடக்கூடாது. நீங்க சரியான கேள்வி கேக்குறீங்க. அது ஏன்னா கான்ஸ்டிடியூஷனோட அல்லது அதனுடைய பேசிக் பிரின்சிபிள்ஸ், அந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரோட ஒரு சட்டம் ஏந்து போகிறதா அல்லது அதனுடைய விழுமியங்களுக்கு உணர்வுகளுக்கு விரோதமாக இருக்கிறதான்னு ரிவ்யூ பண்றதுக்கான அதிகாரம் மட்டும்தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல பாக்குறோம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டம் செல்லாததுன்னு சொல்லுகின்ற அதிகாரம்
அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கு. அதான் ச- அந்த ரிவ்யூ ஹை பவருக்குள்ள ஹைகோர்ட்டுக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. இன்னொன்னு, இருக்கு. இன்று உள்ள அரசு சட்ட விதிமுறைகளை மாற்றி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கும் என்றால் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருப்பது இந்த நாட்டின் சட்டமாகிவிடும். That becomes a law. அந்த அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஆனா அத வந்து எக்ஸிகியூட்டிவ் தங்களுடைய இஷ்டத்துக்கு வளைக்கிறாங்க. ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் ஒண்ணு வாங்கிட்டா அதுல ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அது வந்துருச்சே, அதனால அந்த தீர்ப்பை விட இதுதான் முக்கியமானது அப்படின்னு ஒரிஜினல் லாவ ஒரிஜினல் மரபை வளைக்கிறாங்க. அந்த சமயத்துல அது மட்டும் இல்ல, அரசியல் சட்ட அமைப்பின் அடிப்படையில் ஒரு ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பல சமயங்கள்ல டிவிஷன் பெஞ்ச் வந்து அதற்கு மாறா 2-3 இடத்துல தீர்ப்பு கொடுக்குற விந்தைகள்லாம் நடக்குது. நம்ம ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறோம். ரிஃபார்ம்ஸ்ல வந்து முக்கியமான ரிஃபார்ம்ஸ் நடத்த வேண்டியது ஜுடிஷியரியில தான். இதை விட எக்ஸிகியூட்டிவ் விட லெஜிஸ்லேச்சரை விட ரொம்ப முக்கியமா ரிஃபார்ம்ஸ் நடத்த வேண்டியது ஜுடிஷியரியில. ஏன்னா ஜுடிஷியரி தான் இந்த நாட்டுடைய இறுதி ஆணிவேர், இறுதி புகலிட மக்களுக்கு. அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ரொம்ப ஸ்டெடியா இருக்கணும் எல்லாமே. இப்போ இதுல வந்து எஸ்ஐஆர் இருந்தது, ஸ்பெஷல் ரிவிஷன் ஆஃப் ரோல்ஸ் வந்து இதுல வெஸ்ட் பெங்கால்ல பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜட்ஜி வந்து இவங்களே மம்தா பானர்ஜி நேர்ல போய் அப்பியர் ஆனாங்க. அப்பியர் ஆகும்போது அவங்க சொல்லிட்டாங்க, தேர் இஸ் a distrust பிட்வீன் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால நாங்க ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் வச்சு இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. ஆர்பி ஆக்ட் படி ஒருத்தர் வாக்காளராக இருக்கணுமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது ரிட்டர்னிங் ஆபீசர் ஆர் ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர். இதுல என்னாச்சு, இந்த கொடுமையில ட்ரிபியூனல் சீஃபா வந்து முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி, அவருக்கு ஒரு தமிழர் கல்கட்டால இருந்தார் அவர் உயர்நீதிபதி, அவர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொன்னாரு, இந்த ட்ரிபியூனல் சீஃப் போஸ்ட்ல இருந்து நான் இப்ப ரிசைன் பண்றேன். எலெக்ஷன் வரைக்கும் மொத்தம் 2000 சொச்சம் கேஸும் என்னமோ நான் ரிவ்யூ பண்ணேன். அந்த 2000 சொச்சம் கேஸும் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் நான் ரிவ்யூ பண்ணது. நான் இது எனக்கு கூட உள்ள ஜூரிஸ்டிக்ஷன் அத்தனையும் நான் ரிவ்யூ பண்றதுக்கு எனக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு. அப்ப இந்த தப்பு, இந்த தீர்ப்பு வந்து மிக மிக தவறான ஒரு தீர்ப்பு பண்றாங்க. இதுல பொதுநல மனுக்கள் இருக்குல்ல சார், இது வந்து ஆரம்ப கட்டத்துல அது பிஐஎல் வரும்போது அதனுடைய உள்ளடக்கம் வேறு விதமாக இருந்தது. அது எல்லாமே ரொம்ப ஹியூமன் ரைட்ஸ் தொடர்பானதாகவும் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுமாக இருந்தது. இப்போ வந்து அரசியல் கட்சிகளுடைய அரசியல் திட்டங்களுக்கு முன்னால பொதுமக்களுடைய நாடி துடிப்பை பார்க்கிற மாதிரி ஒரு உரையாடலை, ஒரு விவாதத்தை சமூகத்துல கிளப்பி விடுறதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி பல பொதுநல மனுக்களை பார்க்க முடியுது. பார்ட்டியினுடைய விங், லீகல் விங்ல உண்டான ஆட்கள் அல்லது பார்ட்டியினுடைய கோட்பாடை ஏத்துக்கிட்டு கட்சியில சேராம வழக்கறிஞராக இருக்கிறவங்க எல்லாரும் பெரும்பாலான ஆட்கள் இந்த மாதிரி வழக்குகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பழைய பிஐஎல்ங்கிற மரியாதை இப்போ போயிடுச்சுங்கிறதையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, இந்த வார்த்தைகள்ல இருந்து புரிஞ்சுக்கலாமா? ஆமா, பழைய பிஎலுக்கு மட்டும் மரியாதை இல்லாம போல, இன்னைக்கு தேசத்துல யார் யாரெல்லாம் இன்சார்ஜா இருக்காங்களோ அத்தனை பேரும் மரியாதை இல்லாம போற அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்கு. அது எக்ஸிகூட்டிவா இருக்கட்டும், லெஜிஸ்லேச்சரா இருக்கட்டும், ஜுடிஷியரா இருக்கட்டும். முந்தைய மரியாதை எங்க இருக்கு? மக்கள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்து ஒரு காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு அதிகமா இருக்கு. அப்போ அவங்க சில கேள்விகள் கேட்கத்தானே செய்வாங்க. எல்லாத்துலயுமே வந்து இப்ப ஒரு அரசு என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா கமிஷன் கான்ஸ்டியூட் பண்றாங்க. அப்ப அந்த காலத்துல மக்கள் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, அவர் வந்து கமிஷன்ல போட்டிருக்காங்க, எல்லாம் சரியா இருக்கும். அவர் பெரும்பாலும் நாணயமானவராக, நேர்மையானவராக, நீதி வல்லவராக இருப்பார். அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பார். இந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு 3 மாசம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள இந்த பரபரப்பு வந்துடும். ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் வச்சு குளிராஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய ரிப்போர்ட் அப்படித்தான் போயிருக்கு. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேல நம்பிக்கை போயிடும். லெஜிஸ்லேச்சர் மேல தவறான சட்டங்கள் ஏற்ற ஃபார்முலா, லெஜிஸ்லேச்சர் மேல மரியாதை இருக்குமா? சிஏஏ லெஜிஸ்லேச்சர் மேல மரியாதை இருக்குமா? போயிருது. இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து எலக்ட்ரல் பாண்ட் அத்தனை செல்லாதுன்னு சொல்லி சொன்னாங்க. மிக புரட்சிகரமான ஒரு தீர்ப்புன்னு சொல்லி முதல்ல வரவிட்டாங்க. நம்ம 2 பேரும் பேசும்போது அன்னைக்கே நான் கேட்டேன், சரி ஏன் பாதியில நிப்பாட்டினாரு? அப்ப இது வரைக்கும் வாங்கின எலக்ட்ரல் பாண்ட் பணத்துல திருப்பி கொடுக்கல சொல்லியிருக்கணும், அதை ஏன் இவர் சொல்லல அப்படின்னு கேள்வி கேட்டேன். செலவழிச்சிட்டோம் சார். ஐயா, செலவழிச்சோம்னா உங்க பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து கொடுக்கணும்ல. இது என்னன்னா, அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு பிஜேபிக்கு. அதுக்கப்புறம் இது வந்து தடை பண்றதுல வந்து யாருக்கு, பிஜேபிக்கு என்ன நஷ்டம்? அப்ப இது மாதிரி பண்ணும்போது ஜுடிஷியரி மேல எங்க நம்பிக்கை இருக்கும்? அதனால பொதுவா இன்னைக்கு வந்து 1950s வந்து டெமோக்ரஸினாலே
இவரு பிரெஞ்சு புரட்சியை பத்தி இவர் பாடின மாதிரி வேர்ட்ஸ்வொர்த் பாடின மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாரதியார் பாடினாரு, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு ஆஃப்டர் 75 இயர்ஸ் இவங்க யார் யாரெல்லாம் பதவிக்கு வந்திருக்காங்களோ அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் சுதந்திரத்து மேலேயும் நம்பிக்கை இல்லாம போய்கிட்டு இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸ். ஆனா நம்பிக்கை இல்லாம போற ஒரு வயதில் மூத்தவர்கள் வந்து செயலற்று இருக்கிறார்கள். அவங்க நம்ம வேலை இருக்கு, நமக்கு வந்து சம்பளம் வாங்கணும், குடும்பத்தை நடத்தணும். ஆனா காக்ரோச்சுக்கு அந்த மாதிரியான கவலை எல்லாம் கிடையாது. எந்திரிப்பாங்க எந்திரிப்பாங்க எந்திரிக்கிறாங்க. முறையான வழிகாட்டுதல் இருந்தால் இந்த இளைஞர்கள் நிச்சயமாக செல்ஃப்லெஸ் ஸ்ட்ரகிள் நடத்துறதுனால இவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும். ஆனா அதுவும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். முறையான தலைமை கிடைக்குமா? அதுவும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அது கான்ஸ்டிடியூஷன்ல அல்லது ஜனநாயக நிறுவனங்கள்ல என்னென்ன போதாமைகள் இருக்கு, என்னென்ன தவறுகள் நடந்திருக்குது, அதை கரெக்ட் பண்ணணும், அதை மேலும் செழுமைப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஒரு புது இன்ஸ்டிடியூஷனாக ஒரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு திசையை நோக்கி போவதற்கான வாய்ப்பும் இருக்குல்ல சார் இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆமா ஆமா, அந்த மாதிரி போறது என்றால் யாரை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களே நிரந்தரமாக ஆட்சியில் அமர்த்தி விடுவார்கள். அதாவது என்ன நோக்கத்துக்காக தொடங்கியதோ அதற்கு நேர் எதிராக போய் முடிவதற்கான வாய்ப்பு அதுக்குள்ள இருக்கு. சரி, அவ்வளவுதான். நம்ம அலாம் பெல் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு, அதுக்காக நிறுத்திக்கலாம் சார். ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தாது, மாறாக அது பாரதிய ஜனதா கட்சிக்கே உதவும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், கேரளா சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் நேற்று சொல்லியிருக்கிறாரு. அது விசாரணை அமைப்புகள், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஆள்காட்டி வேலையை செய்யறாரு அல்லது அவர்களை தூண்டும் விதமாக பேசுறாரு ராகுல் காந்தி. இது பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்கு உதவி செய்வதாக இருக்கிறது அப்படின்னு கடுமையாக பேசுறாங்க எம்ஏ பேபியும் பினராயி விஜயனும். எப்படி பாக்குறீங்க சார்? இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு மனத்தாங்கள் இவங்க அடைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ராகுல் காந்தி வந்து பினராயி விஜயனை கட்டி அணைக்கவெல்லாம் என்னால் முடியாது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப தேவையா? அதுக்குதான் இவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் மோதியை கட்டி அணைப்பார், என்னைய கட்டி அணைக்கிறாரு இல்லைங்கிற பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆகக்கூடி எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே உடைய துவங்கி இருக்கிற இந்தியா கூட்டணி இன்னும் விரைவாக உடைப்பதற்கான வேலைகள் இறங்கி இருக்கிறாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? ராகுல் காந்திய அந்த இதுல வந்து பாரத் ஜோடோ யாத்திரை துவங்கின அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. எப்படி இவர் வந்து காந்திஜி வந்து செகண்ட் கிளாஸ்ல தேர்ட் கிளாஸ்ல பயணம் பண்ணிட்டு இந்தியாவின் ஆன்மாவை கண்டறிவதற்கான முயற்சியை தொடங்கினார். இது அப்படிப்பட்ட ஒரு முயற்சியா பார்த்தேன் நான். அவர் பேசின பேச்செல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஏழை எளியவர்களை பற்றின அவருடைய கருத்து, ஆதங்கம், இது எல்லாமே வந்து ரொம்ப சரியா இருந்தது. எல்லாம் வந்து என்னன்னா இப்ப களைப்படைந்து விடக்கூடிய சூழலில் இருக்கும். திருமாவளவன் ஒரு விடிவெள்ளியாக இருக்கிறார் இன்றைய அரசியலில், தமிழகத்தில் சில கொள்கைகளில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்னு சொல்லி ரொம்ப பாராட்டுதலோடு இருந்தேன். போன எலெக்ஷன் சமயத்துல அவர் என்ன பேசினாரு, என்ன செஞ்சாரு, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. அதே மாதிரி தான் ராகுல் காந்தியை பத்தி. அப்போ நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாம் நினைத்தவைகளெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை நட்சத்திரங்களும் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான் மேலிடுது. இதுல ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் சார். ஒண்ணு, நாம எல்லாமே சரியாகத்தான் ஒரு காலத்துல அணுகி வச்சிருந்தோம், ஆனா அவர்களுடைய நடவடிக்கைகள் மாறியதால நமக்கு ஏமாற்றம் வந்தது அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம். அல்லது நமக்கு வந்து யாரையுமே எடை போடவே தெரியல, தப்பு தப்பா நம்ம எடை போடுறோம், மேலோட்டமாக பார்த்துட்டு எடை போடுறோம், அதனால அது நம்ம ஏமாற்றம் அளிக்கும் விதமாக அது ஒரு நாள் அதனுடைய நிறத்தை காட்டி விடுகிறது, ஆனா நம்ம ஏமாற்றம் அடைகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டுமே நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அறகுறையா அசஸ் பண்ணல, நம்ம வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் வி ஹவ் சீன், வாட் தே வர் டூயிங், நாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்த்தோம், அதன் அடிப்படையில் தான் பேசினோம். இவர் வந்து திருமாவளவன் வந்து விடாப்பிடியாக எனக்கு பொது தொகுதியும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். பட்டியலில் சேராதவர்களையும் அங்கு நிற்க வைத்தார். அவர் வந்து இது வந்து பட்டியலினத்தவர்களுக்கு மட்டுமான கட்சி அல்ல, ஏழை எளியவர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருந்தாரு, காம்ப்ரமைஸ் பண்ணாமலே இருந்தாரு. அதனால வந்து நான் வந்து அவரை பற்றி
உயர்ந்த மதிப்பு வச்சிருந்தேன். அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து இது 1000 ஆண்டுகளாக நடக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது இவர் இந்தியாவை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இவர் பண்ற செயல்லாம் பார்க்கும்போது ஆஹ், விஜய் கூட வந்து உட்கார்றாரு அவங்க அமைச்சருடைய ஸ்வேரிங்கன்ல. இது என்னன்னா புரோட்டோகால் என்னன்னா ஸ்வேரிங்கனுக்கு அப்புறம் கவர்னர் ஒரு போட்டோ எடுக்கும் போது வேற யாருமே அங்க உட்காரக்கூடாது. இது ராகுல் காந்திக்கு தெரியாதா? லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்க உட்கார்ந்துருக்காரு. இது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது எங்கே இருந்தார் எங்கே சென்று விட்டார் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ரெண்டு பேரும் நம்முடைய அசஸ்மெண்ட் வந்து தப்பானதா இல்லை. இவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நாளைக்கு இன்னொரு அக்கேஷன்ல இன்னொரு கேபினெட்டோட அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்த மோகன் பகவத் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோடவே சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்கன்னா பிரசிடென்ட்ஸ் வந்து ராகுல் காந்தி முன்னாடி வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்படித்தானா? பதில் சொல்ல முடியாது. இல்ல நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதை கண்டிச்சிட்டோம், நாளைக்கு அதையும் கட்டிட்டோம். இதை கண்டிக்காம இருந்தா பதில் சொல்ல முடியாது. இல்ல ராகுல் காந்தி பதில் சொல்ல முடியாது. அப்படி வச்சு அவர் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாது. அவர் பதில் சொல்ல முடியாது. இதுல இதெல்லாம் பார்த்துட்டு தான் ராகுலை பத்தி அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பாரதிய ஜனதா சாதகமான அணுகுமுறையை கையாளுகிறீர்களோ என்ற அச்சம் மேலிடுதுன்னு சொல்றாங்க. உண்மைதான் அது. அதுல ராகுல் பேசும்போது சொல்றாரு, சார் நீங்க இப்ப சொன்னதனுடைய கருத்துக்கு மாறாக அல்லது பினராயி விஜயன் சொல்ற கருத்துக்கு மாறாக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை, ஒன்றிணைந்து செயல்படவில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்குள்ள வரவே கூடாது, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, அப்படி ஒரு எண்ணத்தை பிஜேபி விதைக்கிறது, அதனால நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, பெருசுபடுத்த வேண்டியதில்லைன்றாரு. பிஜேபி விதைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இவரு தானே விதைச்சுக்கிட்டே போறாரு. இவர் விதைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஆவேசமா வந்து பினராயி விஜயன் சேர்ந்துல விதைச்சுக்கிட்டு போறாரு. பிஜேபி வந்து என்ன விதைக்க வேண்டியிருக்கு? அதுக்கு பிறகு சார் இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி சொன்னது, நாம அவரை பாராட்டும் போது அவர் பேசியதெல்லாம் நினைவுக்கு வருது. வெறுப்பு சந்தையில அன்பு கடை திறக்கிறோம் அப்படின்னு அவர் பேசினாரு. ஆனா பினராயி விஜயனை என்னால தழுவவே முடியாது, ஏன்னா நாங்க 2 பேரும் அரசியல் ரீதியாக மோதல் போக்கை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பினராய்க்கு வெறுப்பு சந்தை, மோடிக்கு அன்பு சந்தையா? அது முதல் போக்கை கடைபிடிக்கிறோம் இங்க சொல்லிட்டு அங்க வந்து என்ன காதல் போக்கை கடைபிடிக்கிறாங்களா? கடைபிடிக்கிறாங்களா? அதுக்கப்புறம் இங்க சார் நேற்று பேசியதனுடைய தொடர்ச்சி தான் சார். இந்த பாலியல் வறட்சி, பாலியல் வக்கிரம், இது மட்டும்தான் இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரங்கள் போன்ற வல்லுறவு குற்றங்கள் போன்றவற்றில் இருக்கா, இல்ல ஒரு அதிகார திமிர், அதிகார ஆணவம் வெளிப்படுகிறதா அப்படின்னு பல கேள்விகள் வருது. ஏன்னா பல வழக்குகள்ல, இப்ப சமீபத்துல வரக்கூடிய பல வழக்குகள்ல ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. தனி மனித ஒழுக்கம் குறித்து ஊருக்கு பாடம் எடுக்கிறீங்க, ஆனா உங்களுடைய கட்சியினருக்கு கற்றுக் கொடுத்தீங்களா அப்படின்னு திமுக கேக்குது. தவேகாவினர் என்றால் தமிழ் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் அஞ்சி ஒதுங்கி நிற்க வேண்டும் அப்படின்னு டிடிவி தினகரன், கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லா கட்சியினருமே அந்த பார்ட்டியினுடைய அத்துமீறல்கள் அதை பற்றி பேச தொடங்கி இருக்கிறாங்க சார். ஆமா, பேச தொடங்கி இருக்கிறது நல்லதுதாங்க. ஆனா தாவேக்கா பேச தொடங்கணுமே, அவங்க கட்சியில தானே எல்லாருமே இப்படி பண்றாங்க போட்டு வருது. அவங்க என்ன பேச மாட்டேங்கிறாங்களே, அதுதானே வருத்தமா இருக்கு. நம்ம நேத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஒரு லும்பன் ராஜ் வர்றதை பத்தி இந்த முதல்வர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரா? என் சப்போர்ட்டரா இருக்க வரைக்கும் சரி, அவங்க என்ன செஞ்சாலும் நான் அதை கண்டிக்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரா? சிங்கப்படையெல்லாம் ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்? ஆமா சார், அது இன்னும் ரொம்ப மோசமான செய்திகள்லாம் இன்னைக்கும் இருந்தது. போலீஸ் பெண் போலீஸ் ஒருவரிடமே அத்துமீறல் நடந்திருக்குது. கூட்டு பலாத்கார முயற்சி அவங்க மேல நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி தவிக்க பிரமுகர் உட்பட 3 பேர் கைது அப்படின்னு ஒரு செய்தி. ஆபீஸ்ல பணியிடத்துல வேறு காவலர்கள் முயற்சி செய்யறாங்க, அதிகாரிகள் முயற்சி செய்யறாங்கிறது போக பெண் காவலர் மீது குடிமக்கள் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுறாங்கிற மாதிரியும் செய்திகள் வருது. அப்ப அந்த ஸ்ட்ரக்சரல் அமைப்புகள் மேலேயே யாருக்கும் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஆகுது. பயம் இல்ல. அப்போ அதிகாரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னா நாங்க என்ன வேணாலும் செய்வோம், எங்க மேல யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணவ போக்கு அதுல வெளிப்படுகிறது. ஆமா ஆமா, இது ரொம்ப தவறானது. உடனடியாக முளையிலேயே கிள்ளி எறியவில்லை என்றால்
இது இறுதியில் இந்த முதல்வருக்கே விபத்தாக முடியும். ஓகே சார். அதுக்கு பிறகு பிஜேபியினுடைய ஜெராக்ஸாக இவங்க எதிர்கட்சியிலிருந்து ஆட்களை தூக்குறாங்க அப்படின்னு நேற்று திமுக தலைவர் வந்து அறிவாலயத்துல நடந்த மகளிர் கூட்டம் ஒன்றில், ஆலோசனை கூட்டம் ஒன்றில் பேசியிருக்கிறாரு. தீர்ந்து போன சக்தியிடமே எம்எல்ஏக்களை திருடுகிறவர்கள் காய்ந்து போன சக்திகளாகத்தானே இருப்பார்கள் அப்படின்னு அந்த பேச்சில் இந்த மாதிரி சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. அவங்க மேல உள்ள விமர்சனம் செய்ய வேண்டிய சூழல் ஏன் வருது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, he need not be apologetic. அதாவது அந்த கட்சியில் உள்ளவங்க சில பேர் செய்யற இந்த மாதிரியான செயல்கள் கீழ்த்தரமான செயல். அதையெல்லாம் வந்து நாங்க 6 மாசம் சும்மா இருப்போம்னு சொன்னாலும் சும்மா இருக்க முடியாது. 6 மாசம் சும்மா இருப்போம்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எதிராக பெரிய கிளர்ச்சி போராட்டம் எல்லாம் நடத்த மாட்டோம். நீங்க ஆள்றதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், சரியான முறையில் ஆட்சியை கொண்டு வாங்க, அதுக்கு டைம் கொடுக்குறோம்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு மின் வசதி இல்லாம போய் மின்கட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி பேசாம இருக்க முடியுமா கட்சிகள் வந்து? அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு இதை பத்தி ஒரு பொதுமக்களுடைய ஆதரவு தெரிவிக்கிற அளவுல ஒரு ஊழல் நடத்தாம இருக்க முடியுமா? இந்த மாதிரி அவங்களுடைய கட்சிக்காரங்கன்னா பெண்களை எதிர்த்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நடத்துக்கிறாங்களே, அதை பத்தி பேசாம இருக்க முடியுமா? அதனால இவர் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். ஸ்டாலின் இன்னைக்கு பாருங்க, இது பினராயி விஜயனை பத்தி இவர் பேசிட்டாரு ராகுல். ஸ்டாலினை பத்தி பேச முடியல. ஏன்னா பேசுறதுக்கான சந்தர்ப்பம் அவர் கொடுக்கல. தன்னுடைய பெருந்தன்மையின் காரணமாக, தன்னுடைய அவர் வெளிப்படுத்துகின்ற பண்பின் காரணமாக அவரை பத்தி ஏதாவது ஒரு சீப்பா சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக ஸ்டாலின் வந்து இருக்கிறார். சார் அப்படி சொல்ல முடியுமா? மெதுவா தான் வருவாரு, ஒவ்வொருவரா வருவாரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வருவாங்க. நீங்க ஆம் ஆத்மியில ஆரம்பிச்சது, அரவிந்த் கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணும்போது, அவர் மேல நடவடிக்கை எடுக்கும் போது கூட இருந்து கைதட்டி உற்சாகம் காட்டினார்கள். அதுல விசாரணை அமைப்புகளுடைய அத்துமீறல்கள் குறித்து காங்கிரஸ் பேசினதாக எனக்கு நினைவில்லை. உற்சாகமாகத்தான் அதை ஹேண்டில் பண்ணாங்க. பினராயி விஜயனை ஏன் இன்னும் ரெய்டு பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. மமதா பானர்ஜி அடுத்தாப்புல வந்தது. மமதா பானர்ஜிக்கும் கைதட்டலைன்னாலும் மௌனமாக வேடிக்கை பார்த்தாங்க, கண்டம் பண்ணல. இப்ப அடுத்தது ஸ்டாலின் தானே. பாப்போம் என்ன சொல்ல போறது. அவர் இல்ல, அவருடைய ரூட் வந்து அப்படித்தானே சார் வருது. ஆமா, அப்படிதான் வருது. அதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு உதவி செய்யும் விதமாக இருக்கா, அதை எதிர்க்கிற விதமாக இருக்கா இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே வருது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமா உதவி செய்யத்தான் செய்யுது. அவங்க ஒண்ணுமே பேச வேண்டியதில்லை, ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவங்களுக்குள்ள பாருங்க ஏதாவது ஒத்துமை இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே சார், எல்லோரும் நன்றாக இருப்பார்கள், இருக்கட்டும். நம்ம நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.